Okay, good evening students. In call the first session நம்ம geographical information system பார்த்தோம்ல அதோட continuation பார்க்க போறது projected coordinate student. Projected coordinate system பொறுத்தளவுல map projection அப்படினு சொல்லுவோம். map வந்துட்டு நம்ம கிரியேட் பண்றது map வந்துட்டு நம்ம வந்துட்டு எப்படி பில்ட் பண்றது எல்லாமே தாண்டி map நம்ம வியூ பண்றோம். நம்ம நார்மலா வந்துட்டு Google Mapல போய் பாத்தீங்கன்னா தெரியும் map வியூ பண்ணுவோம். அதே மாதிரி நம்ம நார்மலா வந்துட்டு புக்ல இருக்கிற மேப் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா நார்மலா ஃபிளாட் சர்ஃபேஸ்ல ஃபிளாட்டா தான் இருக்கும். அது என்னவா இருக்காதுன்னா குளோப் மாதிரி இருக்காது. ஆனா வந்துட்டு எர்த் வந்துட்டு குளோப்னு சொல்லுவோம். அதே மாதிரி நம்ம வந்துட்டு சோஷியல் சயின்ஸ்ல குளோப் பார்த்திருப்போம். லைப்ரரியில குளோப் வச்சிருப்பாங்க. குளோப் வந்து ஃபுல்லா சர்க்கிளா இருக்கும். அப்ப இதுல என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா ப்ரொஜெக்டட் கோஆர்டினேட் சிஸ்டம். அப்ப மேப் ப்ரொஜெக்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த இடத்துல. அதுதான் மேப் ப்ரொஜெக்ஷன்ங்கிறது என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் மேப் இருக்குன்னா அந்த மேப் நம்ம என்ன ஸ்கேலிங்ல வியூ பண்ண போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு அது வந்துட்டு ஒரு பர்டிகுலர் மேப்பை வந்துட்டு கோஆர்டினேட்ஸ்ல வந்து சின்னதா வச்சுக்கலாம், கோஆர்டினேட்ஸ் வந்து பெருசா வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கிராஃப், நம்ம கிராஃப் பிளாட் பண்ணும்போது அந்த பர்டிகுலர் கிராஃப் வந்துட்டு நம்ம அந்த கிராஃபுடைய டைமென்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அது பெருசா இருக்கும் இல்லை சின்னதா இருக்கும். ஸோ அதுதான் ப்ரொஜெக்டட் கோஆர்டினேட் சிஸ்டம் சொல்லுவோம். அப்போ அது என்ன அப்படின்னா அதுக்கான பர்டிகுலர் பொசிஷனிங் அந்த இடத்துல எங்க இருக்கு, அதுக்கு நம்ம என்ன ஸ்கேலிங் யூஸ் பண்றோம். ஸோ ஸ்கேலிங் அப்படிங்கிறது 1:24 2,40,000 அளவுக்கு நமக்கு வந்து ஸ்கேல் ஒரு பர்டிகுலர் ஸ்கேல் அப்படிங்கிறது 1லேருந்து 2,40,000 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். அதுதான் ப்ரொஜெக்டட் கோஆர்டினேட் சிஸ்டம்னு சொல்லுவோம். ஸோ அது அக்யூரேசி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நமக்கு என்னதான் வந்துட்டு ஸ்கேல் இன்க்ரீஸ் ஆனாலும் அந்த பொசிஷன் அந்த பாயிண்ட் மாறக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் பாப்பா கோயில் அப்படின்னா பாப்பா கோயில்ங்கிறது நீங்க மேப்ல லாங் வியூல பார்க்கும்போது சின்னதா தெரியும், ஜூம் பண்ணி பார்க்கும்போது பெருசா தெரியும். பட் ஆனா என்ன ஆகாதுன்னா அந்த பிளேஸ் மாறக்கூடாது. ஸோ ஜூம் இன் ஜூம் அவுட் கான்செப்ட் தான். நம்ம எவ்வளவுதான் ஜூம் பண்ணி உள்ள போனாலும் எவ்வளவுதான் ஜூம் அவுட்ல வெளில வந்தாலும் என்ன ஆகக்கூடாது அப்படின்னா அந்த பர்டிகுலர் பாயிண்ட் அது அக்யூரேசி சேஞ்ச் ஆகக்கூடாது. இப்போ இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த டயக்ராம்ல ப்ரொஜெக்டட் கோஆர்டினேட் சிஸ்டம்ல இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா ஜியோகிராபிக்கல் கோஆர்டினேட் சிஸ்டம் அப்படிங்கிறப்ப சர்க்கிள் ஷேப்ல இருக்கும், ஈக்குவட்டோரியல் ரீஜியன், ஸோ பிரைம் மெரிடியன் லைன் காலைல நம்ம பார்த்தோம்ல. ஸோ இது வந்து ரெப்ரசன்டேஷன் என்னன்னா ஜியோகிராபிக்கல் கோஆர்டினேட் சிஸ்டம். அதே ப்ரொஜெக்டட் கோஆர்டினேட் சிஸ்டம்ங்கிறது இந்த பர்டிகுலர் பார்ட் வந்துட்டு ப்ரொஜெக்டட் கோஆர்டினேட் சிஸ்டம்ங்கிற பர்டிகுலர் பொசிஷன்ல எந்த இடத்துல என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லி எப்படி ரெப்ரசென்ட் பண்ணிருக்காங்கன்னா ஜியோகிராபிக் கோஆர்டினேட் சிஸ்டம்ல பண்ணிருக்காங்க. அது சர்க்கிள். இப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது இது ஃபுல்லாவே எப்படி இருக்கு அப்படின்னா நார்மல் கிராஃப். ஸோ ஒய் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ் ஸோ ரெண்டுமே மீட் ஆகிற இடம் வந்து நமக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா 0 0. அதுதான் வந்து இனிஷியல். ஸோ இதுதான் 0 0 அப்படிங்கிறது இனிஷியல் ஃபேஸ். அப்புறம் அதுக்கப்புறம் இந்த டோட்டல் ஏரியாவை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா ப்ரொஜெக்டட் கோஆர்டினேட் சிஸ்டம் சொல்றோம். ஸோ இது பாயிண்ட்ஸ். இப்போ இந்த பர்டிகுலர் பொசிஷன் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல இந்த பாயிண்ட், ஒய் ஆக்சிஸ்ல இந்த பாயிண்ட், இந்த ரெண்டு இடமும் மீட் ஆகிறது இந்த பர்டிகுலர் பாயிண்ட். இது பேக்ரவுண்ட்ல இருக்கிறது என்ன அப்படின்னா நம்மளோட எர்த் ஸ்பேஸ். அப்போ இந்த பர்டிகுலர் பொசிஷன் இந்த பாயிண்ட் வந்து அக்யூரேட்டா சேஞ்ச் ஆகாது. எவ்வளவுதான் நம்ம ஜூம் இன் பண்ணாலும் எவ்வளவுதான் நம்ம ஜூம் அவுட் பண்ணாலும் என்ன ஆகக்கூடாது அப்படின்னா சேஞ்ச் ஆகக்கூடாது. ஒரு இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா three coordinate systems are commonly used. United Statesல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 different types of coordinate system காமனா யூஸ் பண்றாங்க. ஸோ இப்போ அதுல வந்து ஜியோகிராபிக்கல் கோஆர்டினேட் சிஸ்டம்ல 3 dimensional அண்ட் ப்ரொஜெக்டட் கோஆர்டினேட் சிஸ்டம்ங்கிறது 2 dimensional. ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் மட்டும் தான் தெரியும், அதோட பேக் சைட்ஸ் தெரியாது. நமக்கு இதே வந்து ஜியோகிராபிக்கல் கோஆர்டினேட் சிஸ்டம்ல நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா 3 டைமென்ஷனுமே தெரியும், எக்ஸ் ஒய் இசட் தெரியும். இப்போ இதுல WSG 84 அப்படிங்கறத பேஸ் பண்ணி ஒரு பர்டிகுலர் ப்ரொஜெக்ஷன்ஸ், OSGB 36 யூஸ் பண்ணி பர்டிகுலர் ப்ரொஜெக்ஷன்ஸும் இருக்கும். ஸோ இப்போ இதுல தான் வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா காமன்லி நம்ம வந்து முன்னாடியே சொன்னதுதான். ஏன் அப்படின்னா கோஆர்டினேட் சிஸ்டம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னா பர்டிகுலர் கண்ட்ரிக்கு இந்தியாவில் கோஆர்டினேட் சிஸ்டம், இந்த
கன்வென்ஷன்ஸ் நியூமெரிக்கல் கோஆர்டினேட் சிஸ்டம்னு இருக்கக்கூடாது. அதனால என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா பர்டிகுலர் யூனிவர்சல் டிரான்வர்ஸ் மெர்கட்டார் யூடிஎம் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் தி கிரிட் சிஸ்டம். யூனிவர்சல் போலார் ஸ்டெரோகிராஃபிக் யூபிஎஸ் கிரிட் சிஸ்டம்ங்கிறது ஒரு சிஸ்டம். ஸ்டேட் பிளான் கோஆர்டினேட் சிஸ்டம் எஸ்பிசி. இது மூணுமே வந்து 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம்ஸ் கோஆர்டினேட் சிஸ்டம் நம்ம யூஸ் பண்றோம். இதுல இந்த WGS 84 அப்படிங்கிறது ஃபெமிலியரா வந்து எங்க யூஸ் பண்றாங்க அப்படின்னா நான் ஜியோகிராஃபர்ஸ், பிகாஸ் அது வந்து ஃபுல்லாவே நம்ம டிராப் பண்ண போறதுல ஜிபிஎஸ் டிவைஸ் யூஸ் பண்றது. அதே மாதிரி GCS அப்படிங்கிற பர்டிகுலர் சிஸ்டம் பொறுத்தவரை என்ன அப்படின்னா OSGB36 அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டன்ல பிரிட்டிஷ் டேட்டாவை வந்து யூஸ் பண்றதுக்காக உள்ளது. அப்புறம் வெப்புக்கு வந்து WGS 84 அப்படின்னு சொல்லிட்டு குளோபல் மீன்ஸ் யூனிவர்சலி வேர்ல்டு வைட் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்றது WGS 84. அதே மாதிரி OSGB36 அப்படிங்கிறது பிரிட்டிஷ் மேப்ஸ்ல யூஸ் பண்றாங்க. அது இல்லாம GPS அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் நம்ம இப்போ எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் சொல்லிட்டு அதுல யூஸ் பண்றது WGS 84 அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் கோஆர்டினேட்ஸ் தான் மேக்ஸிமம் எல்லா இடத்துலையுமே இப்போ நம்ம யூஸ் பண்றோம். ஸோ இதுல வந்து அங்கங்க எல்லாருமே வேற வேற ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தாலும் நம்ம WGS 84 அண்ட் OSGB 36 அப்படிங்கிறத நம்ம ஃபுல்லாவே யூஸ் பண்றோம். ஸோ தேவைப்படும் போது WGS 84 OSGB 36 நம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன் மூலியமா சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த டயக்ராம் தான். ஸோ WGS 1984லேருந்து OSGBக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நம்ம பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து வெப் சம்மந்த வெப் அந்த பர்டிகுலர் வெப் மெகடார்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு ஐடி இருக்கும். அந்த ஐடி யூஸ் பண்ணி தான் கன்வர்ஷன் பண்ணுறோம். கன்வர்ஷன் பண்ணி ப்ரொஜெக்ஷன் பண்ணிப்போம். ஸோ தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு பர்டிகுலர் மாடலேருந்து இன்னொரு மாடலுக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணி நம்ம கன்வெர்ட் பண்ணி ப்ரொஜெக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு டைப் ஆஃப் இது ஒரு டிஃப்ரெண்ட் டைப் கோஆர்டினேட் சிஸ்டம். ப்ரொஜெக்ஷன் கோஆர்டினேட் சிஸ்டம் அதோட முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு முக்கியமான டாபிக் காம்பனன்ட்ஸ் ஆஃப் GIS. ஸோ ஜியாகிரபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்னாலே என்ன பண்ணும், டேட்டாவை கேப்சர் பண்ணும், ஸ்டோர் பண்ணும், அப்டேட் பண்ணும், மேனிபுலேட் பண்ணும், அனலைஸ் பண்ணும். ஸோ இப்போ அந்த பர்டிகுலர் விஷயத்தை பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சிஸ்டம் வேணும். அதுதான் வந்துட்டு ஜியாகிரபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். அப்போ அந்த ஜியாகிரபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ல உள்ள காம்பனன்ட்ஸ் கீ காம்பனன்ட்ஸ் என்னென்னா ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர், டேட்டா, பீப்புள் அண்ட் மெத்தட்ஸ். ஸோ இந்த பர்டிகுலர் 5 காம்பனன்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர், டேட்டா, பீப்புள்ஸ் அண்ட் மெத்தட்ஸ். ஸோ ஹார்ட்வேர் அப்படிங்கிறது இங்க என்ன அப்படின்னா டேட்டாவை ப்ராசஸ் பண்றதுக்கு நம்ம டேட்டாவை உள்ள எடுக்கணும். அதுதான் வந்து நமக்கு இன்புட்னு சொல்லுவோம். அப்புறம் அது டேட்டாவை டிஸ்பிளே பண்ணுவோம், அவுட்புட். அப்புறம் டேட்டாவை என்ன பண்ணணும், ஸ்டோரேஜ். ஸோ நம்ம யூஸ் பண்ற இந்த பர்டிகுலர் கம்ப்யூட்டர் இன்புட் அவுட்புட் கெட் பண்ணி ஸ்டோர் பண்ற இடம். பிளஸ் பிரிண்டர்ஸ் அண்ட் பிளாட்டர்ஸ் எதுக்காக அப்படின்னா ரிப்போர்ட் நமக்கு ஹார்ட் காப்பியா வேணும் அப்படின்னா. பிளஸ் நம்ம டேட்டாவை ஸ்கேன் பண்றதுக்கு டிஜிட்டைசர்ஸும் யூஸ் பண்றோம், ஸ்கேனர்ஸும் யூஸ் பண்றோம். ஸோ ஸ்பேஷியல் டேட்டா எடுக்கிறதுக்கு. அது இல்லாம GPS குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம். ஸோ இது எல்லாம் சேர்ந்தது தான் ஹார்ட்வேர். ஸோ ஹார்ட்வேர் அப்படிங்கிறது இன்புட் அவுட்புட் டிவைசஸ், பிரிண்டர்ஸ், அது இல்லாம டிஜிட்டைசர்ஸ், ஸ்கேனர்ஸ், அது இல்லாம GPS குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம். ஸோ திஸ் ஆர்கிடெக்சர் டயக்ராம் ஆஃப் GIS. ஸோ GIS அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஹார்ட்வேர்ஸ், அதுக்கு தேவையான மெத்தட்ஸ், அதில் வந்து அந்த பர்டிகுலர் பீப்புள்ஸ் அப்படிங்கிறது GIS யூஸ் பண்ணுறவங்க, அந்த டேட்டா, அந்த சாஃப்ட்வேர்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கிளிக் மாதிரி. ஸோ சாஃப்ட்வேர் நம்ம முன்னாடியே வந்து நம்ம ஹார்ட்வேர் பார்த்துட்டோம். இப்போ சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் GISக்கு வந்துட்டு 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு, கமர்ஷியல் அண்ட் ஓப்பன் சோர்ஸ். கமர்ஷியல்ங்கிறது பெய்ட் சாஃப்ட்வேர், ஓப்பன் சோர்ஸ்ங்கிறது ஃப்ரீ சாஃப்ட்வேர். ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த சாஃப்ட்வேரோட பர்பஸ் என்னன்னா டேட்டா மேனேஜ்மெண்ட், டேட்டா அனாலிசிஸ், டேட்டா டிஸ்பிளே. அது இல்லாமல் இந்த பர்டிகுலர் சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பைத்தான், ஜாவா ஸ்கிரிப்ட், VB.NET, C++லாம் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணியிருக்காங்கன்னா எழுதியிருக்காங்க. கோடிங் எல்லாருக்குமே வந்து தெரியும். ஸோ சாஃப்ட்வேர் எழுதணும்னாலே ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணணும். ஸோ GIS சாஃப்ட்வேர்ஸ் வந்து பைத்தான்ல எழுதலாம், ஜாவா ஸ்கிரிப்ட், VB.NET, C++ இந்த மாதிரி லாங்குவேஜஸ்ல எழுத முடியும். ஸோ மெத்தட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வெல் டிசைன்ட் பிளான் அண்ட் ரூல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ GIS வந்துட்டு நம்ம என்ன எதில் யூஸ் பண்ண போகிறோமோ அதை பற்றின ஃபுல் பிளான், கம்ப்ளீட் பிளான் ப்ளஸ் சம் ஆஃப் தி ரூல்ஸ். ஸோ அப்போ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா ப்ரீவியஸாக ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குன்னா அவங்க வந்து குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம்லாம் யூஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா இந்த லொகேஷன்ல எவ்வளவு கஸ்டமர்ஸ் இருக்காங்க, இந்த லொகேஷன்ஸ்ல நமக்கு எவ்வளவு வந்துட்டு சேல்ஸஸ் இருக்குங்கிறதெல்லாம் ஆல்ரெடி வச்சிருப்பாங்க. அதை நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா அந்த பர்டிகுலர் டாக்குமெண்ட்டை தான் நம்ம வந்து என்ன பண்ணா இங்க வந்து மெத்தட். அப்ப நம்ம உள்ளுக்குள்ள என்ன பண்ண போறோம்ன்றத ப்ரோக்ராமிங்கா பண்ணி வைக்கிறோம்ல. ஸோ அதுதான் இங்க மெத்தட். ஸோ என்ன நம்ம வந்து ஃபாலோ பண்ண போறோம், என்ன மாதிரி டேட்டாவை ரிட்ரைவ் பண்ண போறோம், எப்படி ப்ராசஸ் பண்ண போறோம், எப்படி ஸ்டோர் பண்ண போறோம், என்ன DBMS டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறது தான் மெத்தட். ஸோ பீப்புள் அப்படிங்கிறது ஸோ யார் இந்த பர்டிகுலர் சிஸ்டம் வந்துட்டு மேனேஜ் பண்ண போறா, ஸோ டெவலப் பண்றவங்க யார். அடுத்தது யூசர். ரெண்டே டைப் தான், ஒன்று மேனேஜர், இன்னொன்று யூசர். ஸோ அதுதான் வந்து பீப்புள். ஸோ டேட்டாங்கிறது நார்மல் டேட்டாவும் இருக்கும், ஸ்பேஷியல் டேட்டாவும் இருக்கும் இந்த இடத்துல. ஸோ டேப்லெட் காலம் போட்டு நம்ம யூஸ் பண்றோம்ல அது எல்லாமே டேட்டா. அது இல்லாம நம்ம கமர்ஷியலா வந்து நம்ம யூஸ் பண்றது ப்ளஸ் ஜியாகிரபிக்கல் லொகேஷன் யூஸ் பண்ணி எடுக்கிறது எல்லாமே டேட்டா.
ஸோ அதுக்கு அடுத்தது டிபிஎம்எஸ் மெயின் ரோல் இங்கே வந்து ப்ளே பண்ணுது. ஸோ டிபிஎம்எஸ்ங்கிறது எல்லாருக்குமே தெரியும், டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், அதாவது கிரியேட்டிங் அண்ட் மெயின்டைனிங் த டேட்டாபேஸ் தான் அதில். ஸோ ஆர்கனைசிங் த டேட்டாஸ். அதுக்கு அடுத்தது கார்டோகிராஃபிக் மேப்பு, சர்வேயர் லாக்ஸ், டெமோகிராஃபிக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஜியாகிரபிக்கல் ரிப்போர்ட் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ஸ், இது எல்லாமே ஒரு பர்டிகுலர் ஒரு மேப் இருக்குன்னா அது கீழே வந்து ஒரு சின்ன டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எல்லாத்துலேயுமே நம்ம வந்து இங்கே ஒரு டைட்டில் கொடுத்துருப்போம்ல, இப்போ வந்து ஃபிகர் நம்பர் 1 இதுன்னு சொல்லி டீட்டெயில் கொடுத்துருக்கோம்ல, அதுதான் வந்து டைட்டில் சொல்லுவோம். ஸோ டிஸ்கிரிப்ஷன், அந்த டிஸ்கிரிப்ஷன் ஃபீல்டோட டிஸ்கிரிப்ஷன். அப்புறம் லென்த்னா லென்த் வந்து மில்லிமீட்டரில் தான் இருக்கணும். அதே மாதிரி வந்து சைஸ்னா வந்து சைஸ்க்கு வந்துட்டு ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குன்னா அதுதான் டிஸ்கிரிப்ஷன்ஸ் சொல்கிறோம். ஸோ இப்போ இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னா டேட்டா. ஸோ டேட்டா விச் இஸ் பிளேஸ் மேஜர் ரோல் இன் தி காம்பனன்ட் ஆஃப் ஜிஏஎஸ். ஆர்கனைசேஷன் இந்த பர்டிகுலர் நம்ம என்ன ஒரு ஆர்கனைசேஷனுக்காக ஒரு என்ன என்வாயன்மெண்ட் இது எல்லாத்தையும் சேர்த்து, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேட்டாஸ் கெட் பண்ணிட்டோம் என்ன பர்பஸ்க்காக. ஃபார் எக்ஸாம்பிள் குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஏரியாவில் எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குது, எந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கு நல்ல வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு பிஸ்னஸ்க்காக யூஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா அந்த ஏரியாவில் வந்து ஆப்ஷன்ஸ் இல்லை, நெட்வொர்க் இல்லை அப்படின்னா நம்ம எதுவுமே அந்த ஜிஎஸ் சம்மந்தமாக அங்கே இல்லைன்னா இனிஷியல் ஸ்டேஜ்லேருந்து டேட்டா கலெக்ட் பண்ணி டேட்டா நம்ம அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா அனாலிசிஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி இந்த ஃபீல்டு இந்த ஜிஎஸ் எங்கே யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ஆர்கனைசேஷன். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம இன்னும் கிளியர் கட்டாக சொல்லணும்னா ஆர்கனைஸ்டுங்கிறதுல டேட்டா, பீப்புள்ஸ் எல்லாமே நம்ம முன்னாடி பார்த்த காம்பனன்ட் ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர் எல்லாத்தையும் ஆர்கனைஸ்டு ஸ்ட்ரக்சரில் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறது தான் வந்து ஆர்கனைசேஷன். ஸோ காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஜிஎஸ் இதோட முடிஞ்சிருச்சு. இதுக்கு அடுத்தது சாஃப்ட்வேர் அப்படிங்கிறப்ப 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர் சொன்னோம், கமர்ஷியல் சாஃப்ட்வேர் அண்ட் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். ஸோ இதில் வந்து ESRI அப்படின்றது என்வாயன்மெண்டல் சிஸ்டம் ரிசர்ச் இன்ஸ்டியூட்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துருக்கிற சாஃப்ட்வேர் தான் ArcGIS. இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில் கூட நமக்கு வந்து ரீசெண்டாக வந்துட்டு ArcGIS சாஃப்ட்வேர் தான் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ இது ArcGIS சாஃப்ட்வேர் எதுக்கு யூஸ் பண்ணாங்க அப்படின்னா இப்போ இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் கொரோனா டைமிங்கில் ஒரு பர்டிகுலர் லொக்கேஷனில் எவ்வளோ பீப்புள் வந்து அது அஃபெக்ட் ஆயிருக்காங்கிறத வந்து நம்ம வந்து அப்டேட் பண்ணி அதில் டேட்டா எடுத்து பார்க்கறதுக்கு அனலிசிஸ் பண்ணுறதுக்கு அந்த சாஃப்ட்வேர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் AutoCADல இருக்குது மேப்டின்னு சொல்லிட்டு, ஜியோ மீடியா, குளோபல் மேப்பர், இந்த சைடு லெஃப்ட் சைடு இருக்க எல்லாமே கமர்ஷியல் பெய்டு சாஃப்ட்வேர்ஸ். ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்னு பார்க்கும்போது ஜியோடா, கிராஸ், SIG, மேப் விண்டோ, ஓப்பன் ஜம்ப் இது எல்லாமே அதோட லிங்கோட இருக்குது. இது எல்லாமே ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா we can able to create our own map, create our own field எல்லாமே பண்ணலாம். ஆல்ரெடி இருக்கிறது யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கு அடுத்தது ஜிஎஸோட ஒர்க்கிங் பொறுத்தவரை தெரியும், ஜியோஸ்பேஷியல் டேட்டா அக்விசிஷன் மீன்ஸ் டேட்டா எடுத்து டேட்டா க்ளீன் பண்ணி டேட்டா ரிட்ரைவ் எல்லாமே அதில் சேர்ந்தது தான். அடுத்து டேட்டா மேனேஜ்மெண்ட், டேட்டா டிஸ்பிளே, டேட்டா எக்ஸ்ப்ளோரேஷன், டேட்டா அனாலிசிஸ், இதுதான் வந்து ஜிஎஸோட ஒர்க்கிங். அப்போ ஜியோஸ்பேஷியல் டேட்டா எல்லாருக்குமே தெரியும், நார்மல் டேட்டாவோட லொக்கேஷனை வந்து நம்ம ஆட் பண்ணிட்டோம்னா அது பேர் தான் ஜியோஸ்பேஷியல் டேட்டா. ஜியோஸ்பேஷியல் டேட்டா ஃபுல்லாகவே வந்து என்னென்னா கோஆர்டினேட் சிஸ்டம் பேஸ் பண்ணியிருக்கோம். அதில் வந்து எக்ஸ் கோஆர்டினேட்ஸ், ஒய் கோஆர்டினேட்ஸ் தான் நம்ம வந்து மெயினாக யூஸ் பண்ணியிருக்கோம் இதில். அதுக்கப்புறம் வந்துட்டு ஜிஎஸ் பொறுத்தளவுல 2 different types of datas. It's a very 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 important one. GISல இருக்கிற டேட்டா எல்லாத்தையுமே ரெண்டா பிரிச்சிரோம். ஒன்னு வெக்டார் டேட்டா, இன்னொன்னு raster data. So this is the vector data. It's fully based on points, coordinates based பண்ணி points x1 y1, x3 y3, x2 y2. இது எல்லாமே என்ன அப்படினா வெக்டார் டேட்டான்னு சொல்லுவோம். So அடுத்தது ஒன்னு வந்து raster data. Raster dataங்கிறது grid based. For example, column 1 row 7, column 2 row 2, column 5 row 5. ஸோ அந்த பர்டிகுலர் காலம் அந்த ரோ வந்து மேப் ஆகி நமக்கு வந்து ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கோம். அதுதான் வந்து ராஸ்டர் டேட்டா. ஸோ வெக்டர் டேட்டா ஃபுல்லாகவே பாயிண்ட்ஸ், லைன்ஸ் அந்த பாலிகன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஒவ்வொன்றுத்துக்கு இண்டிவிஜுவல் ஐடி இருக்கும். ராஸ்டர் டேட்டா பொறுத்தவரை கிரிட் செல்ஸ். ஸோ அது வந்து ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு செல்ஸ், நெய்பரிங் செல்ஸ் என்னென்ன இருக்கோ அதை வச்சுட்டு நம்ம பாலிகன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்க முடியும். இங்கே நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுற ஷேப்ஸே பாலிகன் தான். இது வெக்டர் டேட்டா ஆர் ராஸ்டர் டேட்டா. ஏன் அப்படின்னா நமக்கு மல்டிபிள் ஷேப்ஸ். இது வந்துட்டு மேப் எப்போதுமே ரெகுலர்ல இருக்காது. ஒரு ஸ்கொயர்லயோ ஒரு ட்ரையாங்கிள்லயோ நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா அதை வந்து கொண்டு வர முடியாது. மேப் அப்படிங்கிறது இர்ரெகுலர் ஷேப்ல இருக்கும். அதனால நமக்கு நிறைய ஃபேஸஸ் இருக்கிறதுனால பாலிகன் யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ லாஸ்ட் ஒன், ஸ்கேல்ஸ் அண்ட் லெவல்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம இங்கே ஆட்ரிபியூட்ஸ் யூஸ் பண்றோம்ல, அதை எப்படி மெஷர் பண்றோம் அப்படின்னா 4 கேட்டகரியில மெஷர் பண்றோம். ஆட்ரிபியூட்ஸ் நத்திங் பட் தி ஃபீல்ட், டேட்டா ஃபீல்ட் ஆஃப் ஜியோஸ்பேஷியல் டேட்டாஸ். நாமினல், ordinal, interval, ratio. So nominal nothing but the named variables. அதே நார்மலா வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆர்டினல் அப்படிங்கிறது ஆர்டர்ட் வேரியபிள்ஸ், அசெண்டிங் ஆர்டர், டிசெண்டிங் ஆர்டர், நம்பர்ஸ் இருந்ததுன்னா நம்ம அசெண்டிங் ஆர்டர், டிசெண்டிங் ஆர்டர், இல்ல ஆல்பபெட்ஸ்ல A to Z, Z to N ஷார்ட் பண்றது. இன்டர்வல் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைம் இன்டர்வல்குள்ள. அதே மாதிரி ரேஷியோ அப்படிங்கிறது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஏஜ் குரூப் கொடுக்கும்போது இந்த ரேஷியோஸ் யூஸ் பண்ணுவோம்ல, இந்த நேம்டு, ஆர்டர் இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரே இதான் நமக்கு வந்து ரேஷியோங்கிற ஒரு பர்டிகுலர் வேரியபிள் யூஸ் பண்ணி எல்லாத்தையுமே பண்ண முடியும். பட் நேம்ங்கிறதுல, நாமினல்ங்கிறதுல ஒன்லி நேம்ஸ், ஆர்டினல்ங்கிறதுல நம்பர்ஸ் வித் ஆர்டர்ஸ்,
ஆர் ஆல்பபெட்ஸ் வித் ஆர்டர்ஸ். இன்டர்வல் அப்படிங்கிறது பர்டிகுலர் டைம் இன்டர்வல். ரேஷியோ அப்படிங்கிறது நேம் பிளஸ் ஆர்டினல் பிளஸ் இன்டர்வல், டைம் இன்டர்வல். இந்த 3 பர்டிகுலர் காம்பினேஷன்ஸ் நம்ம ரேஷியோல யூஸ் பண்ண முடியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் 2 மார்க் வந்துட்டு ஸ்கேல்ஸ் அண்ட் லெவல்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட் லாஸ்ட் யூனிவர்சிட்டி கொஸ்டின் பேப்பர்ல பார்க்கும்போது காம்பவுண்ட்ஸ் ஆஃப் ஜிஎஸும் டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸும் பார்த்தீங்கன்னா 8 மார்க்ல கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேரும் வந்துட்டு கமர்ஷியல் சாஃப்ட்வேரும் கேஸ் ஸ்டடியில் கேட்டிருந்தாங்க. ஸோ இதில் இந்த டாபிக்ஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக் தான். நீங்கள் மார்னிங் நம்ம பார்த்தோம், அதோட கண்டினியூஷன் தான் இது. ஸோ த ப்ரொஜெக்டட் கோஆர்டினேட் சிஸ்டம்ங்கிறது கோஆர்டினேட் சிஸ்டத்தோட கண்டினியூஷன். ப்ரொஜெக்டட் கோஆர்டினேட் சிஸ்டம் ஃபுல்லாகவே நம்ம சொல்லியிருப்போம். அது என்ன பர்பஸ்க்காக ஒரு பர்டிகுலர் மேப்ல நம்ம போட்டிருக்க அந்த பர்டிகுலர் பாயிண்ட் என்னன்னா அக்யூரேட்டா அதோட பொசிஷன்ல கால்குலேட் பண்ணி கரெக்டாக பிளாட் பண்ணுவோம். ஸோ அக்யூரேசி தான் முக்கியம். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் ஜியோகிராஃபிக்கல் கோஆர்டினேட் சிஸ்டம் எப்படி இருக்கும், அதே ப்ரொஜெக்டட் கோஆர்டினேட் சிஸ்டம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இதான் எக்ஸாம்பிள். 3 different types of coordinate system: universal UTM, UPS, SPC. எல்லாமே வந்துட்டு இது எல்லாத்தையுமே 2 மெத்தட்ல பண்ண முடியும். ஒன்று வந்து WGS 84, இன்னொன்று வந்து OSGB 36. காம்பனன்ட்ஸ் பார்க்கும்போது ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர், டேட்டா, பீப்புள், மெத்தட்ஸ். ஸோ அதோட காம்பினேஷன் தான் வந்து காம்பனன்ட்ஸ்னு சொல்லுவோம். அதுக்கு அடுத்தது கமர்ஷியல் சாஃப்ட்வேர் அண்ட் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். GIS ஓட ஒர்க்கிங் மெக்கானிசம். ஒர்க்கிங் மெக்கானிசம்ல மெயின் திங் 2 different types of data: vector data, raster data. ஸோ வெக்டர் டேட்டா, raster டேட்டாக்கு அடுத்தது the scales are levels of measurement: nominal, ordinal, interval, ratio. இது வந்துட்டு இதோட நமக்கு இந்த பர்டிகுலர் டாபிக் ஃபுல்லாகவே கவர் ஆயிடுது. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 1ல உள்ள எல்லா டாபிக்ஸுமே கவர் பண்ணிட்டோம். Introduction of GIS, basic spatial concept, coordinate system, GIS and information system, history of GIS, componentsல தான் ஒவ்வொன்றும் ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர், டேட்டா, பீப்புள், மெத்தட் எல்லாமே. ப்ரொப்ரேட்டரி அண்ட் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்ங்கிறது தான் இந்த ஃப்ரீ அண்ட் கமர்ஷியல் சாஃப்ட்வேர். டைப்ஸ் ஆஃப் டேட்டா நம்ம பார்த்தோம் இப்போதான். ஸ்பெஷல் டேட்டா அண்ட் ஆட்ரிபியூட் டேட்டான்னு சொல்லியிருக்காங்களா, அதான் நத்திங் பட் வெக்டர் டேட்டா அண்ட் ராஸ்டர் டேட்டான்றது நம்ம அதில் கொடுத்துருப்பாங்க. அந்த டேட்டால உள்ள இருக்கிற ஆட்ரிபியூட்ஸ், ஸ்பெஷல் டேட்டா, ஸ்பெஷல் ஆட்ரிபியூட் அண்ட் different types of attributes அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டைப்ஸ் ஆஃப் டேட்டா, raster டேட்டா, வெக்டர் டேட்டா மட்டும் தான் பார்த்துருக்கோம். ஆட்ரிபியூட்ஸ் மட்டும் நெக்ஸ்ட் செஷன்ல நான் சொல்லிடுறேன். ஸ்கேல்ஸ் அண்ட் லெவல்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட் லாஸ்ட்டாக முடிஞ்சு. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட்ல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டாஸ் பார்த்துருக்கோம். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆட்ரிபியூட்ஸ் மட்டும் பெண்டிங். பாக்கி எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ உங்களுக்கு வந்துட்டு குரூப்ல மெசேஜ் கொடுத்துருப்பாங்க. நாளைக்கு ஜியோகிராஃபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டத்தோட CA டெஸ்ட். நான் இப்போ கொடுத்துருக்குற இந்த மெட்டீரியல் இந்த பர்டிகுலர் கிளாஸ்ல உங்களுக்கு எடுத்துருக்கிற அந்த டாபிக்ஸ்லேருந்து மட்டும் தான் கொஸ்டின்ஸ் வரும். ப்ரிப்பேர் பண்ணுங்க. நாளைக்கு மார்னிங் டெஸ்ட் எழுதுங்க. யாருக்காவது ஏதாவது டவுட் இருந்ததுன்னா இப்போ கேளுங்க. செஷன் வந்துட்டு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. டவுட் யாருக்கும் இருந்துச்சுன்னா, கிளாரிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா கேளுங்க.